So guys, welcome to Traveler TS Course. So இன்னைக்கு நம்ம திருப்பதி பத்தி ஒரு இன்ட்ரஸ்டிங்கா பார்க்க போறோம். நீங்க திருப்பதி போயிருந்தீங்க அப்படினா அந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். சப்போஸ் போகாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருப்பதி எப்படி வரணும், எந்த மாதிரி டிக்கெட் எடுக்கணும், ஸோ எப்படி உள்ளே வரணும் எல்லாமே ஃபுல் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் அதை வந்து பஸ் ஸ்டாண்ட் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னென்னா சீனிவாச காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பாலாஜி பவன்ஸ் இருக்குது. நம்ம அழிவிகேட் நடந்து போகிறோம்ல அங்கே வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த 3 காம்ப்ளெக்ஸ்லையும் விடிகால 2 மணிக்கு டோக்கன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்து போயிருங்க. கண்டிப்பாக ஃபோட்டோ காஃப் எடுத்து போயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபோனில் அப்செட் பண்ண மாட்டாங்க, நேரில் கையில் எடுத்துகிட்டு போங்க. அப்படின்னா ஜெராக்ஸ் ஓகே. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு என்ட்ரு பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு காலையில் நீங்கள் வாங்குவோம். நம்ம நாளைக்கு ஈவினிங் அடுத்த நாள் காலை எத்தனை மணிக்கு சாயம் பார்க்கலாம் சொல்லி ஒரு டைமிங் கொடுத்துருவாங்க. ஒரு ஈவினிங் 6 மணி, 5 o'clock, காலைல மார்னிங் எப்படின்னா கொடுத்துடலாம். ஸோ அந்த டிக்கெட் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டிக்கெட்டில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அந்த டிக்கெட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லட்டு ஃப்ரீ உங்களுக்கு, சாமி பார்த்துடலாம். ஸோ எந்த கோவிலையும் இல்லாத இந்த கோவிலில் மட்டும் என்னென்னா நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் வந்துக்கலாம், மேலே வந்துக்கலாம். ஸோ வந்து பெரியவங்களுக்கு 90 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சின்னவங்களுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவு வந்து என்னென்னா திருப்பதி தேவஸ்தானம் வந்து பஸ் அடிக்கடி வந்துட்டுருக்கு. 4 மணிக்கு பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே நம்ம ஸ்டாப் ஆயிரும், நம்ம வந்துடும், எல்லாம் வந்துடும். ஸோ 4 மணிக்கு நீங்கள் பஸ்ஸில் திருப்பதி மேலே வந்துக்கலாம். இல்லை நடந்து வரோங்க அப்படின்னா கீழே வந்து என்னென்னா அலிபிரி கேட் இருக்குது. ஸோ அந்த அலிபிரி கேட்டில் வந்து என்னென்னா அலிபிரி கேட்டில் கீழே லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. நீங்கள் பேக்கை வந்து வாட்டர் பாட்டில், மொபைல் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் அங்கே வச்சுருங்க. ஸோ வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அங்கே வச்சுட்டு நீங்கள் டோக்கன் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா மேலே நடந்து வந்ததுக்கப்புறம் மேலே வந்து நம்ம திருப்பதி மேலே திருமலை மேலே வந்ததுக்கப்புறம் ஸோ அகைன் வந்து நம்ம வந்து இந்த சீட்டை கொடுத்தோம் அப்படி நம்ம லக்கேஜ் வாங்கிக்கலாம். நம்ம எதுவுமே தூக்கிட்டு தேவையில்லை, ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் இருந்தால் போதும். அதுவும் மேக்ஸிமம் நல்லா கெட்டியான வாட்டர் பாட்டிலாம் ஓகே, பிளாஸ்டிக் வாட்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் பாட்டில் கரண்டி பாட்டில் ஓகே, ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் பாட்டில் ஓகே. மற்றபடி நார்மல் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா அந்தளவு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணிட்டாங்க. கரண்டி பாட்டில் ஓகே அலோடு. மேலே வந்ததுக்கப்புறம் நடந்து வந்தீங்க அப்படின்னா 7.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த 7.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து 3550 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னொரு விஷயம் என்னென்னா, நடந்து வரீங்க அப்படின்னா அந்த காலி கோபுரம் சொல்லிட்டு 2150 படிக்கட்டு இருக்குது. அது வரையும் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா படிக்கட்டு வந்து இப்படி இருக்கும், அந்த செங்குத்தாக இருக்கும். ஸோயும் கஷ்டமாக தான் இருக்கும். அதை வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். வந்து 7.5 கிலோமீட்டர் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் மேலே வந்தேன். நான் இந்த எப்படி நடந்து வந்திருக்கேங்கிறத ஒரு ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மகச்சேரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கேட்லேருந்து எப்படி மேலே வரோங்கிறத ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் திருப்பி வந்துட்டீங்க, உங்களுக்கு வந்து ரூம் புக் பண்ணணும். இல்லை ரூம்லாம் வேணாம் ப்ரோ, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னா ஸோ லாக்கர் ஃபெசிலிகேஷன் இருக்குது. லாக்கர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து என்னென்னா ஃபுல்லாக ஃப்ரீ தான். நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாக்கர் ரிஸ்ட்டாக எடுத்துக்கலாம், லாக்கர் எடுத்துக்கலாம், முட்டை போட்டுக்கலாம். ஸோ பக்கத்தில் வந்து என்ன ரூம் இருக்குது, சிஆர்ஓன்னு சொல்லிட்டு அங்கே போய் ரூம் புக் பண்ணலாம். 50 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா ரூம் இருக்குது. ஸோ நம்ம 50 ரூம் புக் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 2 பேர் 4 பேர் வரீங்கன்னா ரூம் எடுத்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சிஆர்ஓவில் போய்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ரூம் மெசேஜ் வந்துடும், ஒரு ரிசீட் கொடுத்துருவாங்க, சைடில் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரிசீட் வச்சு நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 hour 2 hours ஒரு ரூம் செக்இன் வந்துடும். அதான் எந்த ரூம் என்ன அட்ரஸ் வந்துடும். நம்ம அந்த ரூம் அட்ரஸில் போய்ட்டு அங்கே அலர்ட் பண்ண மேனேஜரை பார்த்துட்டு அவங்க பே பண்ண சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா 500 டெபாசிட் பணம் கட்டணும். நம்ம 2 நாள் ஸ்டே பண்ணுறோம், 4 பேர் இருக்கணும், எக்ஸ்ட்ரா 100 ரூபா பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா என்ன பே பண்ணி டெபாசிட் கட்டிட்டு நம்ம 550 ரூபா 600 பே பண்ண சொல்லுவாங்க. நான் பே பண்ணிட்டோம் அப்படின்னா ரூம் எடுத்துக்கலாம். ரூம் எடுத்துகிட்டு எஃபர்சைஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி டைமிங் 6 மணினா ஷார்ப்பாக ஒரு 5:30 மணிக்கு கிளம்பி அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே நம்ம பஸ் இருக்குது. அதாவது திருப்பதி ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ பஸ் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம். அதாவது இங்கேருந்து நீங்கள் ரூமாக இருக்கட்டும், சாமி பக்கம் ஃப்ரீதேஷன் சென்டராக இருக்கட்டும், அன்னதான பிரசாதமாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ பஸ் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வர பஸ் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்தளவு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நம்ம பஸ் போயிட்டே இருக்குது. யாருமே உங்கள்ட்ட காசு கேட்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் மொபைல் வைக்கிறீங்க கவுண்டரில், பேக் வைக்கிறீங்க கவுண்டரில், செப்பல் வைக்கிறீங்க கவுண்டரில், எதுலையுமே உங்களுக்கு காசு பைசா கேட்க மாட்டாங்க. மொட்டை அடிக்கிறீங்களா, நோ பைசா. இந்த ரூமில் மட்டும் பேசிக் 50 ரூபா 100 ரூபா வாங்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஸோ க்ளீனிங் சார்ஜாக இருக்கட்டும், ஒரு பேசிக்காக வாங்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேராக அங்கே டோக்கன் ஈவினிங் 6 மணியா அங்கே போய் கீழே நிற்கிறீங்க, உங்களை ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே 2 கவுண்டர் இருக்குது. ஸோ எந்த கவுண்டரில் நீங்கள் மொபைலை கொடுத்துட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிக்கலாம். வாங்கிட்டீங்க அப்படின்னா சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். கிட்டத்தட்ட நான் எனக்கு 6 மணி டைம் கொடுத்தாங்க. நான் 5:30 மணிக்கு உள்ளே போயிருந்தேன். 5:30 மணிக்கு எப்படி கிட்ட ஒரு 11:30 மணி 12:45 இருக்கும். அப்போ தான் நான் வெளியே வந்தேன். ஸோ அந்தளவு கூட்டமாக இருந்துச்சு. நான் 5:30க்கு போய் கிட்டத்தட்ட 12:30 மணி தான் வெளியே வந்தேன். சாமி பார்த்துட்டு பக்கத்தில் லட்டு கவுண்டர் இருக்குது. நீங்கள் கீழே டோக்கன் எடுத்தீங்கல்ல,
அதை காமிச்சிங்க அப்படின்னா 1 லட்டு ஃப்ரீ. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லட்டுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒரு ஆள் 10 லட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வேணும்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு தேவை. நம்ம லட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அப்படியே வெளியே வந்துட்டோம். PS4னு சொல்லிட்டு நமக்கு சப்போஸ் மொபைல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே மேலே ஸ்டூடெண்ட் ஏற்றுறாங்களா, இது பக்கத்தில் இந்த பில்டிங் தெரியுதா, இந்த பில்டிங் ஃப்ரண்ட் சைடில் வந்து என்னென்னா உங்களுக்கு மொபைலாக இருக்கட்டும், நீங்கள் லக்கேஜாக இருக்கட்டும் அங்கே கல் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இங்கிட்ட அந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து அன்னதான பிரசாதம் இருக்குது. இந்த தாண்டி அந்த பில்டிங், இந்த லாஸ்ட் பில்டிங் தெரியுதா, அங்கே வந்து காலைல 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், நைட்டு மேக்ஸிமம் 10:30 மணிக்கு அக்கௌண்ட் அன்னதான பிரசாதம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அந்தளவு வந்து ஃபுல்லி ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்டாக இருக்குது. நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு திருப்பதியோட ஓவரால் வீடியோ நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். சப்போஸ் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க, நான் அதையும் காமிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ராவலுங்கிறது ஒரு பெரிய விளாக பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சப்போர்ட் ரொம்ப தேங்க்ஸ். அகைன் நம்ம சேனல் யாராவது ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டு போயிருங்க. உங்களோட ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் நான் மாற்றிக்கிறோம். ஸோ திருப்பதி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோங்க. நான் வந்து மொட்டையும் போட்டேன், தெரியுதா உங்களுக்கு. ஸோ நானும் மொட்டை போட்டேன் ஃபைனலாக. ஸோ வந்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.